வீண் வம்பில் சிக்கிய நடிகை நயன்தாரா வெளுத்து வாங்கிய டாக்டர். ஹீரோயின்னா என்னனாலும் பேசுவீங்களா, நீங்க என்ன டாக்டரா அப்படின்னு நயன்தாரா போட்ட ஒரு ஸ்டோரிக்கு அவங்கள கடுமையா விமர்சிச்சிருக்காரு. கல்லீரல் சிகிச்சை நிபுணரான ஒரு மருத்துவர் நயன்தாராவை ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ரீசெண்டா செம்பருத்தி டீ, ஹைபிஸ்கஸ் டீ பத்தி நயன்தாரா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல அவங்கள இப்ப வரைக்கும் 8 மில்லியனுக்கும் அதிகமானோர் ஃபாலோ பண்றாங்க. இந்தியாவில் ரொம்ப முக்கியமான நடிகை பார்க்கப்படுறவங்க நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ் சினிமாவையும் தாண்டி, சினிமா அப்படிங்கறதையும் தாண்டி பல்வேறு தொழில முதலீடு செய்யக்கூடிய ஒருத்தங்களா இருக்காங்க. அவங்களுடைய ஓன் பிராண்டே நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில நயன்தாரா செம்பருத்தி டீ குடிக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவிடுறாங்க. அது நல்லா இருக்கும், நான் குடிச்சிருக்கேன் அப்படிங்கறதோட மட்டும் நிறுத்திக்காம செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால பிரஷர் கண்ட்ரோல்ல இருக்கும், ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹார்ட் தொடர்பா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை செம்பருத்தி டீ கண்டினியூஸா குடிச்சிட்டு வரது மூலமா சரி பண்ண முடியும். அதிக கொழுப்பு இருந்தா செம்பருத்தி டீ குடிக்கிறதன் மூலமா அது கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே பொலிவா இருக்கும், ஸ்கின் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இத அவங்களுடைய ஊட்டச்சத்து நிபுணர் அவங்களுக்கு சொன்னதாகவும் சொல்லி அந்த ஸ்டோரி போஸ்ட்ல அவங்க போட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் நயன்தாரா சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது, அது எதுவுமே சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணப்படல. செம்பருத்தி டீ குடிங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கணும். அதுதான் ஒரு ஹீரோயினோட வேலையா இருக்கணும். அவங்க என்ன டாக்டரா, அவங்க ஒரு ஹீரோயின், அதுக்கேத்த மாதிரி தான் சொல்லணும். நான் குடிப்பேன், நான் இதை ஃபாலோ பண்றேன், எனக்கு இது பிடிக்கும்ன்றதோட நிறுத்திக்கணும். இதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு அவங்க என்ன டாக்டரா அப்படின்னு ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு டாக்டர் பிலிப்ஸ். இந்த பதிவை அவங்க போட்ட உடனே எவ்வளவு பேர் பார்த்திருப்பாங்க, எவ்வளவு பெண்கள், எவ்வளவு இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு ஒத்துக்காது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. குறிப்பா இதை டெய்லி ரெகுலரா குடிக்கிறனால ஆண்கள் பெண்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இது சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணப்படல அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் மருத்துவரினுடைய இந்த ஒரு பதிவுக்கு பிறகு அந்த போஸ்டர் நயன்தாரா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து டெலீட் பண்ணிருக்காங்க. அதுக்கும் அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நயன்தாராக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும், அவங்க ஒரு ஹீரோயினா இருக்காங்க, அவங்கள இத்தனை லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். அதை டெலீட் பண்ணிட்டாங்க, இட்ஸ் ஃபைன். ஆனாலும் அது குறித்து நான் சொன்னது தப்பு அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை, இதுவும் தவறு அப்படின்னு மறுபடியும் அவங்களை விமர்சிச்சிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி சமீபத்தில் நடிகை சமந்தாவும் இது போன்ற ஒரு சர்ச்சையில சிக்கி இருந்தாங்க. வைரஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் பெராக்சைடு நெபுலேஷன் நம்ம எடுத்துக்கிறதுனால அது சரியாகும், இதை என்னோட டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சமந்தா சொல்லி இருந்தாங்க. அதற்கும் இவர் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்த நிலையில, சமந்தாவையும் கடுமையாக விமர்சிச்சிருந்த நிலையில மறுபடியும் அந்த லிஸ்ட்ல இப்போ நயன்தாராவும் ஜாயின் பண்ணிருக்காங்க.